ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷான பன்னீர் மலாய் மட்டர் தாங்க. அதோட பீட்ரூட் சப்பாத்தி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பீட்ரூட் சப்பாத்தியோட லிங்க் கொடுக்கல. வாங்க பன்னீர் மலாய் மட்டர் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 4 பேர் அளவுக்கு செய்கிற கிரேவிக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவு மாற்றிக்கலாம். அதில் 5 பல் பூண்டு, ஒரு 5 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 10லேருந்து 15 வரையும் கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. அதாவது முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூட பெரிய ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் ஒரு பெரிய சங்க் பீஸ் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். பட்டர் மெல்ட் ஆனதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததுக்கடுத்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை நல்லா சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அதே டைத்தில் ரொம்ப ரிச்சான கிரேவியும் கூட. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. பீட்ரூட் சப்பாத்தியோட செம்ம அட்டகாசமாக சூப்பராக செட் ஆகுங்க. இப்போ நல்லா குக்காய் வந்ததுக்கடுத்து மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ண விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிரேவி நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஹோல் ஸ்பைஸ் மிக்ஸ் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ண விட்டுருங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி கெட்டியாகி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கோங்க. வீட்டில் சேர்த்த பன்னீர் இல்லைங்க, கடையில் வாங்கின பன்னீர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கிரேவி கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து அகைன் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு குக்காகி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா வீட்டில் பால் அடை இருக்கும்ல, அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இருந்துச்சுன்னா சேர்த்து கிளறி விட்டு போட்டுக்கோங்க. இது நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும் கிரேவிக்கு. ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்ததுக்கடுத்து ரொம்ப நேரம் கிரேவி கொதிக்கக்கூடாதுங்க. சேர்த்து ஒரு 1 மினிட் கழித்து உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பராக பீட்ரூட் சப்பாத்தியும் எம்மியான பன்னீர் மலாய் மட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பரான லஞ்ச் காம்போ ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. பார்த்தீங்கன்னா கிரேவி செம்ம ரிச்சாக க்ரீமியாக இருக்குங்க. பார்க்குறக்கே டெம்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த பீட்ரூட் சப்பாத்தி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதோட ரெசிபி இன்னொரு நாள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.